ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தியும் சாம்பாரும். சப்பாத்தி எப்படி மாவு எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கோன்னு பாருங்கள். சாப்பிட்டா பூரிக்கு கெட்டியாக பிசையணும், சப்பாத்தி கொஞ்சம் இலக்கமாக பிசையலாம். எண்ணெய், லைட்டாக சோடா உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு ஒவ்வொரு உருண்டையாக போடணும். இதை போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்பாத்தி போட்டு வச்சாச்சு. ஒரு 7-8 சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்பாத்தி போட்டாச்சு. கல்லில் மேலே கொஞ்சம் நல்ல எண்ணெய் விட்டுக்கணும், சுற்றி கூட விடாண்டாம். மேலே நல்ல எண்ணெய் விட்டுட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கணும். விட்டுட்டு திருப்பி போடணும். திருப்பி போட்டுவிட்டு அதுலேயும் லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அடுப்பு ரொம்ப குறைச்சி வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஹீட் வச்சா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி பபிள்ஸ் வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துட்டு வருது பாருங்கள். திருப்பி திருப்பி போட்டுக்கிற வேண்டியதான். அடுப்பை ரொம்ப குறைச்சி வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சு போடணும். ஒரு பக்கம் வேகவும் திருப்பி திருப்பி போட்டுக்கிறோம். ரொம்ப கருக விட்டக்கூடாது, நல்லா இருக்காது, சாப்பிட நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிட சாம்பார் வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு சாம்பார். இன்னொரு நாளைக்கு இட்லி சாம்பார் செஞ்சேன். எனக்கு எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், விற்கிறதுக்கு எப்படி வருது பாருங்கள். சாப்பிட்டு பார்ப்பேன், நல்லாயிருக்கு. இந்த மெத்தட்லேயே சப்பாத்தி போடுங்க. கொஞ்சம் எண்ணெய், உப்பு, கொஞ்சம் சோடா பொடி, ஒரு பிஞ்சு சோடா பொடி போட்டு தண்ணி விட்டு நல்லா அடித்து பிசையணும். ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு 20 நிமிஷம் ஊறின பிறகு எடுத்து சப்பாத்தியாக போடணும். இந்த சப்பாத்தி பிக்கிறதுக்கு எப்படி வருது பாருங்கள். ஒரு கை வச்சே பிக்கேன் பாருங்கள், எப்படி துண்டு துண்டாக வரும். இப்படி பிசைஞ்சால் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.